கிரைம். அது வந்து ஒரு சமூகத்தில் வந்து நடக்கும். பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்வதோ, ஒருவரை கொலை செய்வதோ என்பது தனிப்பட்ட விரோதம், சொத்து தகராறு என்று பல காரணங்கள் இருக்கும். ஆனா இந்த கிரைம் இருக்கு, நீங்க சொல்ற இந்த இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு கொள்கையின் அடிப்படையில் வருவது. அப்ப வந்து கொள்கை சார்ந்த குற்றங்கள்னு ஒண்ணு இருக்கு. கொள்கை ரீதியாக செய்யற குற்றங்களை வந்து நீங்க வந்து காமன் குற்றங்களை சேர்க்க முடியாது. இப்ப வந்து இதை கண்டிக்க வேண்டியவங்க வந்து கண்டிச்சிருவாங்க மேல இருந்து, மோகன் பகவத்ல இருந்து. ஆனா என்னன்னா, உள்ளுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க ஸ்டாம்ப் ட்ரூப்பர்ஸ் வச்சிருக்கீங்க கிரவுண்ட்ல, பசுக்காவலர்கள், அவங்க யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அப்ப என்னன்னா, குற்றங்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். சர்ச்சில் பூந்து அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண கிரைமா? சாதாரண மக்கள், ஒரு ஒரு தெருவில் இருக்கும் கூடி வாழும் மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், எல்லா மதத்தவரும் இருக்காங்க. அப்ப வந்து அவர்களுக்குள் ஏற்படும் ஒரு சொத்து பிரச்சனையில் வந்து வர பிரச்சனையை வந்து வேற கிரைம். ஆனா இவன் ஒரு முஸ்லீம், இவனுக்கு எதிரி, இவன் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுபவர். கேரளால போனீங்கன்னா எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. அப்ப அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அடையாளப்படுத்தி தாக்குவது என்பது கொள்கை அடிப்படையான ஒரு கிரைம். அதை வந்து வித்தியாசமா தான் பார்க்கணும். நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பார்க்க முடியாது. இந்த கிரைம் வந்து இந்த கொள்கை அவன் மனசுல இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும்.